Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 11/7/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸினுடைய நேம் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எந்தெந்த பேட்சுக்கு எந்தெந்த டேட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லை சார் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11. இன்றைக்கி டேட்டு 11/7/2025. இதை நான் ஒரு 1 hour லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன். The following candidate listed below who have applied under eminent sports quota. அதாவது சிறப்பு பிரிவினருக்கான விளையாட்டு வீரர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த தேதிகளில் நடைபெறும். இதுக்கு ஒரிஜினல்ஸோட த கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ரெக்வெஸ்டட் டு பிரிங் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட், நீட் யூஜி 2025 ஸ்கோர் கார்டு, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எங்கே வரணும், 4th floor செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை. கீழ்பாக்கு 16/7/2025 18/7/2025 வரைக்கும் இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது நடக்குது. இதற்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் எந்தெந்த டேட்டில் போகணும் அப்படின்னா, சீரியல் நம்பர் 1 to 70 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 16/7/2025 16 அப்படிங்கிறது வருகின்ற புதன்கிழமை காலை 9 மணிக்கு. 71 சீரியல் நம்பர் 71 140 வரைக்கும் அதே 16/7/2025 மதியம் 12:30 தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். பேட்ச் 2க்கு பார்த்தீங்கன்னா 141 210 வரைக்கும் சீரியல் நம்பரில் இருக்கிறவங்க 17/7/2025 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு. அதே போல் சீரியல் நம்பர் 211 280 வரைக்கும் இருப்பவர்கள் 17/7 இந்த இடத்துல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கு தப்பாக டேட் போட்டிருக்காங்க, மாற்றிக்கிங்க. 17/7/2025 அப்படின்னு இருக்கணும். இங்கே தவறுதலாக 17/2 போட்டாங்க. மதியம் 12:30 மணிக்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல் சீரியல் நம்பர் 281 350 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் 18/7/2025 காலை 9 மணிக்கும், 351 418 வரைக்கும் இருப்பவர்கள் 18/7/2025 18/7/2025 மதியம் 12:30 மணிக்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜஸுக்கு கிட்டத்தட்ட 488 மாணவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிச்சிருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுடைய நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வாங்கின மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிட்டதுக்கு, அதே போல் வேறு ஸ்டேட் லெவலில் ஏதாவது கலந்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த மெடலுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் அவங்க மார்க் கொடுத்து அதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது பின்னாடி கொடுப்பாங்க. ஸோ இந்த பட்டியலை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேரில் போகும்போது உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் சான்றிதழுக்கும் மெடலுக்கும் என்னென்ன ரேங்க் கொடுக்குறாங்களோ அந்த ரேங்க்கினுடைய அடிப்படையில் தான் இனி வரக்கூடிய நாட்களில்
உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்டு தயார் செய்து அதன் பிறகு உங்களுக்கு என்ன ரேங்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் மேலே கொடுக்கப்பட்ட அந்த 3 தேதிகளில் 16, 17, 18 ஓகேங்களா, இந்த 3 நாட்களில் உங்களுக்கான அந்த நேரம் அந்த நாளில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இல்லைன்னா வீடியோவை பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். நீ இதனை தொடர்ந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நிறைய அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடன் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.